உங்ககிட்ட யாராச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிளேயர்ஸோட நேமை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? கண்டிப்பா எனக்கே தெரியும். மேக்ஸிமம் நார்மலான பீப்பிள்ஸ் 3 பேரை தவிர வேற எதுவுமே அதிகமா சொல்ல மாட்டீங்க. அந்த 3 நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொனால்டோ, ரெண்டாவது மெஸ்ஸி, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நெய்மர். ஸோ இவங்களுடைய நேமா தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரீட்லயா இருக்கட்டும், இல்லைனா டிஷர்ட்ல இருக்கட்டும், இன்டர்நெட்ல இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், இவங்கள பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஆனா மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்காரு. அவரு தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சுனில் சேத்ரி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயரு. ஸோ இது ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியாவில் ஃபுட்பால் எல்லாம் ப்ளே பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு ஃபுட்பால் டீம் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம பார்க்குறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்துருப்போம். ஆனால் ஃபுட்பாலெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க, பட் நம்ம அதை அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் இவங்களுக்கு அடுத்தது, அதாவது ரொனால்டோ, மெஸ்ஸிக்கு அப்புறமா அதிகமாக கோல் அடிச்சது பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நிறைய ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே எனக்கு அந்த ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பிளேயரே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இது சொல்கிறது வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. பட் இதுக்கப்புறமாச்சும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரோ. பட் இதுக்கும் இந்த வீடியோக்கும் சம்மந்தம் இருக்குதாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, இல்லாமலாம் இல்லை. இப்போதைக்கு சுனில் சேத்ரிக்கு இந்த வீடியோக்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு நம்ம யார் கூட சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டோ கூட தான். ஸோ பினான்ஸ் வந்து ஒரு 2 days பிஃபோர் ஒரு அனௌன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க ட்வீட்லையா இருக்கட்டும், இல்லைனா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையா இருக்கட்டும், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை வச்சு ஒரு NFT வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த என்எஃப்டினாடா என்ன அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து கேட்பீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து இன்னமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான். இது வந்து நான் பஞ்சபிள் டோக்கன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நான் பஞ்சபிள் டோக்கன்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய யூனிக்கான ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஒரு வீடியோ கிளிப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா NFT மார்க்கெட்டில் செல் பண்ணலாம், இல்லைனா அதை ட்ரேட் பண்ணலாம். அதுவே செல் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை வந்து நம்ம ஒரு விலைக்கு வாங்கிட்டு எகைன் நம்ம விற்க போகும்போது அந்த ஒரு ரேட்டை விட எக்ஸ்ட்ராவாக வச்சு கூட விற்றுக்கலாம். பட் அது உண்மையாகவே அந்த ரேட்டுக்கு போனால் மட்டும்தான். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் மிகப்பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம், பட் இந்த வீடியோக்கு அது தேவைப்படாது. இதுதான் NFT அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த NFT வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து வீடியோ இன்க்ளூட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த NFT வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா, தேர்ஸ்டே நம்ம இந்தியன் டைம் படி கிட்டத்தட்ட ஒரு 2:30 PM வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய NFT வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சல் கோட் டைம் அப்படிங்கிற மாதிரி 9 PM அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம இந்தியன் டைம் படி இதுதான் 2:30 PMக்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக ஒரு NFTயை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரொம்ப அடைய வாங்கிட்டு இருக்கு. ஒருவேளை கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிரிப்டோவை பற்றி NFT மட்டுமே பேசாமல், Web3 மட்டுமே பேசாமல், ஒருவேளை கிரிப்டோவில் இருக்கக்கூடிய பிட்காயின் ஒரு சில ஆல்ட் காயின்ஸை பற்றி ஒருவேளை பேசிட்டாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக பேசினார்னா கிரிப்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாகவே இருக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லுது. ஃபியூ மந்த்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை பற்றி நம்ம ஈலான் மஸ்க் ஏதாச்சும் போட்டார் அப்படின்னா பாசிட்டிவாக போட்டார்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது நெகட்டிவாக போட்டார் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது ஈலான் மஸ்க்கை மட்டும் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து எல்லாத்துக்குமே சாரும். ஒரு கவர்மெண்ட் சொன்னாலும் பாசிட்டிவ் சொன்னாலும் இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவ் சொன்னால் டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறதுனால இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த NFT வந்து எவ்வளோ விலை வச்சு விற்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா NFT அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான். இதில் அதிகமான ரிஸ்க் இருக்கும். கிரிப்டோவோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அதிகமான ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து விற்கிறோம் வாங்குறோம், இதுதான் வந்து நடக்க போகுது. அதை தாண்டி சின்ன ஒரு ட்ரேட் பண்ணுவோம், சின்ன ட்ரேடில் ட்ரேடும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது யார் வாங்க போகிறாங்க அண்ட் அந்த NFT எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் இந்த NFT லான்ச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட் வந்து அப் ஆகுமா டவுன் ஆகுமா அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.